இது வந்து விளையல. வணக்கம். இது வந்து டவுன் ரொம்ப டேஸ்ட். ஆமா இந்த கிழங்கு நல்லா இருக்கும். அந்த கிழங்கு இது வந்து விளையல. இது பாத்தீங்களா? இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குண்டன் இருந்ததுன்னா அது வந்து டவுன் இருக்குன்னு அர்த்தம். வந்து டவுன் இருக்கு அர்த்தம். டவுனை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா எம்மா டேஸ்ட் மறக்கவே முடியாதுங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்க அத பாருங்க फ्रेंड्स, கொத்து கொத்தா வருது டவுனே பாருங்க. கீழ பாருங்க फ्रेंड्स, எவ்வளவு அழகா இருக்குன்னு. வீட்டுக்கு போறோம். இருந்துச்சு நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போறோம். சாப்பிட்டதே டவுன் ஒரு வாட்டி சாப்பிட்டு பாத்தீங்கன்னா போதுங்க. எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா? எனக்கு வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சே போயிடும். அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சே போயிடும். ஏய் டவுன் இருக்கிற இடம் கருவேடா. பேசு நீ பேசு. சித்தப்பா எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்காங்க பாத்தீங்களா? கண்டிப்பா இதுக்காக நீங்க லைக் போட்டே தீரணும். பாத்தீங்களா? இருங்க அந்த சைடு. பாத்தீங்களா எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு பாத்தீங்களா? எவ்வளவு அழகா வந்திருக்கீங்க. ரொம்பவே பிடிச்சிருச்சு. பனங்கிழங்கு சொல்லு. பனங்கிழங்கு இது பேர் வந்து என்னன்னா பனங்கிழங்கும்பாங்க. ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு வேணும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னா இது மட்டும்தான். நீங்க இத வீட்லயே செய்யலாம். மார்க்கெட் அங்க போனீங்கன்னா விலை ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப இருக்க கடையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வீட்ல நீங்க இதுக்கு மேல சம்மர்லயே வரும்போது நீங்க வந்து விளைச்சு போடணும். என்ன பண்ணீங்கன்னா பனங்கிழங்கு பழுத்து இருக்கும். அதையும் சுடுவாங்க. சுட்டு சாப்பிட டேஸ்டா இருக்கும். அது நீங்க அப்படியே உள்ள வந்து நீங்க மேல வந்து தோண்டி உள்ள போட்டு புதைச்சு வச்சுட்டு மூடிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 3 மாசம் 2 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வழுங்க இருக்கும். இப்படிதான் எங்க சித்தப்பா பண்ணாங்க. எங்க சித்தப்பா தோட்டம் வச்சிருக்காங்க. அது நிறைய உண்டா அது வந்து பழமா பறிச்சு வந்து போடுவாங்க. எவ்வளவு போடுறீங்களோ அவ்வளவு வரும். பனைமரத்தை பாதுகாத்துக்கணும். அதுதான் சொல்றேன், பனைமரத்தை வந்து பாதுகாக்கணும். நீங்களும் கண்டிப்பா பனைமரத்தை பாதுகாப்புங்க. உங்களுக்கும் இப்படி இந்த மரத்தை வளருங்கன்னு யாராச்சும் கேளுங்க. இப்ப இருக்க கடையில பாத்தீங்கன்னா ரொம்பவே விலை சொல்றாங்க. ஒரு கிழங்கு இங்க 7 ரூபாய்னா ஒரு கிழங்கு 10 ரூபாம்பா. இப்படிதான் ரொம்பவே விலை கூடுனதா இருக்கும். பாதி இது எடுக்க முடியாது. எங்க சித்தப்பா முயற்சி தான். ரொம்ப நாளவே காத்துக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாளே வளரல. போன மாசம் கூட வந்திருந்தோம். தோண்டி பார்த்தோம் எதுவுமே வளரல. ஒழுங்காவே வளரல. இந்த மாசம் வந்திருந்தோம் பாத்துக்கோங்க. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? நீங்களா சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா அந்த பையன் எவ்வளவு கிழங்கு கொண்டு போறான்னு பாருங்க. அந்த பையனை பாத்தீங்களா எவ்வளவு கிழங்கு கொண்டு போற. காமி பேதுரு காமி பாருங்க எவ்வளவு கிழங்கு கொண்டு போறான் அந்த பையன். அவ்வளோத்தையும் அவங்ககிட்ட போய் சாமிப்பா. அந்த பாத்தீங்களா அவங்ககிட்ட போய் காமிப்பா. பாத்தீங்களா?